வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து புழல் ஏரிக்கு தான் நான் வந்திருக்கேன். இந்த புழல் டேமோடைய நீர்பிடிப்பு பகுதி, அதாவது தண்ணி இருக்கக்கூடிய அந்த டேமுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது. மரம் செடிலாம் பின்னாடி மறைச்சிட்டு இருக்குங்க. பெரிய ஒரு ஏரி தான் அது, இந்த லேக்கு. நம்ம எப்படி செம்பரம்பாக்கம், பூண்டி போன்ற லேக்லாம் நம்ம பார்த்துருப்போம், டேம்லாம் பார்த்துருப்போம் நம்ம சேனலில். அதுபோல் இந்த புழல் ஏரி தான் இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம் பாருங்கள். நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு செம்ம மழை பெஞ்சுதுங்க. இந்த ஜூன் மாதத்தில் கோடை மழை அடிக்கடி பெஞ்சிட்டு இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். அதனால் வந்து தண்ணீர் வந்து இந்த வாட்டி நிறையவே மழை பெய்யும்னு நினைக்கிறேன். டிசம்பர் மாதத்தில் மழை காலத்துலலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில் கூட. மழை வந்து இந்த வாட்டி நிறைய பெய்யக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அதேமாதிரி கேர்ஃபுல்லாகவும் இருங்க. இந்த புழல் ஏரிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெட் ஹில்ஸ்க்கு வந்துடுங்க. ரெட் ஹில்ஸ்னு சொல்லக்கூடிய செங்குன்றம், அது தெரிந்து பாருங்கள். இந்த புழல் ஏரிக்கு மேலேருந்து பார்க்கும்போது அந்த ரெட் ஹில்ஸ் அந்த ஊர் தெரியும். ஏன்னா இந்த லொக்கேஷனில் தான் இந்த புழல் டேம் அமைஞ்சிருக்கு. ஆனால் இது வந்து புழல் அப்படின்ற பெயரால் தான் ஏன் குறிப்பிடுறாங்கன்னா, இந்த ஏரியோடைய பெயர் புழல் டேம் அப்படின்ற பெயரில் தான் இருக்குது. செங்குன்றம் ஏரி அப்படின்ற பெயர்லையும் நிறைய பேர் இந்த ஏரியை வந்து அழைப்பாங்க. அதனால் கன்ஃபியூஷன் வேண்டாம், ரெண்டுமே ஒரே ஏரி தான், ஒரே டேம் தான் அது. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த மதகுகள் தெரியக்கூடிய பகுதி தெரிந்து பாருங்கள். கிட்ட போயிட்டு நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அங்கே வந்து ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஒரு சில ஃபோட்டோ கிளிப்ஸ் மட்டும் நான் காட்டுறேன். தண்ணீர் திறந்து விடும்போது மழை காலத்தில் இப்படி தான் வந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. மக்கள்லாம் வந்து எவ்வளோ அழகாக உற்சாகமாக நின்று அதை வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்கள். சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இந்த புழல் டேம் அமைஞ்சிருக்குங்க. இது வந்து 3300 மில்லியன் கன அடி உள்ள கொள்ளளவு கொண்ட ஒரு அணை தான் இது. இந்த அணை பார்த்திங்கன்னா சென்னைக்கு குடிநீர் வழங்கக்கூடிய முக்கியமான அணைகளில் ஒன்று. இந்த ஏரியோடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்பொழுது 1876ஆம் ஆண்டில் தான் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழே வந்து புழல் நகரில் இது வந்து கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து முதல்ல வந்து ஒரு 500 மில்லியன் கன அடி கொண்ட ஒரு சிறிய தொட்டியாக தான் கட்டியிருக்காங்க. 1997ஆம் ஆண்டு சென்னை மக்களின் குடிநீர் தேவைக்காக ஆந்திராவிலிருந்து பூண்டி நீர்த்தேக்கம் மற்றும் சோழவரம் வழியாக பாயக்கூடிய அந்த கிருஷ்ணா நதி இருக்குது பாருங்கள், அதோடைய அந்த நதியை சேமிப்பதற்காக இந்த டேமுடைய சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோன்ஸ் டவர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் இடையில பைக்கில் அப்படியே ரைட் போகிற மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. அந்த ஜோன்ஸ் டவர்னு நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள், அந்த இடம் தான் இது. இப்போ அங்கே வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜோன்ஸ் டவரை வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஏரியோடைய இடமும் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபுல்லாக பைக்கில் போய்ட்டு அப்படியே பார்த்துட்டு கடைசியாக நம்ம வரும்பொழுது அந்த ஜோன்ஸ் டவரை பார்த்துட்டு அங்கே வந்து வீடியோவை நான் காட்டுறேன். ஏன்னா அந்த இடம் வந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, அதனால் வரும்போது அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான். இப்போ அந்த வழி எவ்வளோ தூரம் போகுது, அந்த வடக்கு புறத்துலேருந்து தெற்கு புறம் வரைக்கும் இந்த ஏரியோடைய அந்த நீளம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத நம்ம அப்படியே பைக்கில் ஒரு ரைடு மாதிரி போய்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரியாக இந்த ஏரியோடைய சவுத் சைடில், அதாவது தெற்கு புறத்தில் வந்து புழல் அப்படின்ற ஊரும், வடக்கு புறமாக செங்குன்றம் அப்படின்ற ஊரில் தான் இந்த ஏரியோடைய எல்லை முடியுதுங்க. அதுக்கப்புறம் தென்மேற்கு பகுதிகளில் இன்னும் நிறைய ஊர்கள்லாம் இருக்குது. நம்ம வந்து இந்த ஏரியோடைய மேலே இப்போ இந்த பாதை இருக்குது பாருங்கள், இதிலேருந்து நம்ம அப்படியே ரைட் போயிட்டு தெற்கு புறத்துலேருந்து வடக்கு பகுதிக்கு போகலாம். ஜோன்ஸ் டவர் இதுதான் வந்து புழல் ஏரி அப்படின்னு சொன்னாலே உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எங்கே பார்த்தாலும் புழல் ஏரின்னும் போது இந்த டவரை வந்து காமிச்சிருப்பாங்க. இது வந்து 1881ஆம் ஆண்டு கட்டப்பட்ட ஒரு பழமையான ஒரு கோபுரம். இந்த கோபுரத்துடைய ஏரியின் நீர் மட்டத்தை ஆழத்தை அளவிடுவதற்காக இந்த கோபுரம் வந்து செஞ்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியோட தண்ணி வந்து கடல் அலை மாதிரி அழகாக இந்த கரையை வந்து முட்டுற சவுண்ட்லாம் சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் எல்லாருடைய கோரிக்கையும். அரசாங்கம், காவல்துறை மற்றும் சென்னை குடிநீர் வாரியம்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியில்
துணி துவைத்தல், குளித்தல், நீச்சல் அடிக்கிறது, அப்புறம் மீன் பிடிக்கிறது போன்ற எந்தவித செயலும் செய்யக்கூடாது அப்படின்றத ஒரு பெயர் பலகையில் சொல்லியிருக்காங்க. மீறினா நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க. அதனால் யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் ஒரு இயற்கையான அழகை வந்து பார்த்துட்டு போங்க. அதுதான் வந்து நம்ம எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், இங்கே வந்து அழகாக இந்த தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய டைமில் தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சூப்பராகவே இருக்குது. இப்போ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜோன்ஸ் டவர்ன்றது பின்னாடி தெரியுது பாருங்கள். இது வந்து தண்ணியில் எந்த அளவுக்கு மூழ்கி இருக்குது, அதோடைய நீர்மட்டத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் வறட்சி காலகட்டத்தில் இந்த ஜோன்ஸ் டவரை வச்சே சொல்லிடலாம் அதோடைய ஆழம் எப்படி இருக்குது, தண்ணி வறட்சியும் பார்க்க முடியுது. இந்த ஜோன்ஸ் டவர் பாருங்கள், தண்ணீர் இல்லாத காலகட்டத்தில் அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் அது. எந்த அளவுக்கு அதோடைய ஆழம் இருக்குது பாருங்கள். தண்ணீர் ஃபுல்லாகவே ட்ரையில் இருக்குது. அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை வச்சே சொல்ல முடியும் இப்போ தண்ணீர் எந்த அளவுக்கு நிரம்பி இருக்குன்றதும் பாருங்கள். காவல்துறை மற்றும் சென்னை குடிநீர் வாரிய எச்சரிக்கை பெயர் பலகை. மக்கள் யார் வந்தாலும் இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாயிரத்தி 15 மிகப்பெரிய ஒரு மழை வெள்ளம் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். 2023 கடந்த வருடமும் மிகப்பெரிய மழை பெஞ்சிச்சு. ஆனால் ஒரே இரவில் பெய்த அந்த ஒரே நாளில் பெஞ்சிச்சு பாருங்க, அந்த பெரிய மழை தான் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திச்சு. அதுலேயும் குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி வந்து எல்லாராலையும் பேசப்பட்டது. அந்த மாதிரி தான் இந்த புழல் ஏரி பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புழல் ஏரியில் பெய்த அதிக மழை பொழிவை வந்து இந்த ஏரி வந்து பதிவு செஞ்சுருக்கு. ஏரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 9607 கன அடி நீர் வரத்து இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 5470 கன அடி நீரை வந்து வெளியேற்றம் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த நீர்த்தேக்க வரலாற்றிலேயே மிக அதிக நீர் வரத்து மற்றும் வெளியேற்றம் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. டேமுடைய வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் பாருங்கள். இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நிறைய கூகுள் சர்ச் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து ஒரு வீடியோலாக தான் ஜஸ்ட் உங்களுக்காக பண்ணேன். இந்த இடத்துல இருந்து இந்த ஏரியுடைய அழகை வந்து நம்ம ஓரளவுக்கு பார்த்து முடிச்சாச்சுங்க. இப்போ நான் சொல்லியிருப்பேன் இந்த ஏரியுடைய வடக்கு புறம் வந்து ரெட் ஹில்ஸ்ன்ற ஊரில் முடியுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த டேம் விட்டு நம்ம கீழே இறங்கிடலாம். இறங்கி ரெட் ஹில்ஸ்லேருந்து தாமரைப்பாக்கம் மற்றும் அந்த திருவள்ளூர்லாம் போகக்கூடிய சாலையெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த ரூட்டில் தான் இந்த ஏரியுடைய வடக்கு புறத்துலேருந்து பார்க்கும்பொழுது அழகாக தெரியும். அதையும் நம்ம கீழே போய்ட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்துட்டேங்க. இப்போ ஏரியை விட்டு கீழே டோட்டலாக வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம திருவள்ளூர் போகக்கூடிய சாலையிலேருந்து தான் இந்த ஏரியுடைய வியூஸை நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதுதான் வந்து புழல் ஏரியுடைய வடக்கு புற பகுதி. செம்பரம்பாக்கம் ஏரி மற்றும் தாமரைப்பாக்கம் செக் டேம்,
தேர்வாய்கண்டிகை ஏரி மற்றும் பூண்டி ஏரி போன்ற டேம் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது. தொடர்ந்து பார்த்துட்டு ஆதரவு கொடுங்க. நம்ம சேனலில் வர கண்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆன்மீக வீடியோக்கள் மற்றும் மலை சம்மந்தப்பட்ட வீடியோக்கள், அப்புறம் சோஷியல் அவேர்னஸ், அப்புறம் ட்ராவல் லாக், இதில் மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து வரும். ஆன்மீக வீடியோக்களும் வரும். தொடர்ந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஏரியை பார்த்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ ஒரு முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தினேஷ்.